ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே அனிமி லவ்வர். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தி ஷேடோ கிங் அப்படிங்கிற ஒரு மான்வா தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அப்போகலிப்ஸ் மான்வா, ஓகேவா? போப்போ இன்னும் சூப்பராக இருக்கும், வெறித்தனமாக வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே மொத்த நகரமும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கும் 40 டிகிரியில். அடுத்து நம்ம போலீஸ்காரை எங்கேயோ கட்டி போட்டிருப்பாங்க. அங்கே தான் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தான், ஆனால் அவனோட கஷ்டம் இப்போ தாண்டே எனக்கு புரியுது, நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருப்பான். டேய் சும்மா அறா, ஏன்டா இந்த பனிலாம் குறையும் நீ நினைக்கிறியா அப்படின்னு இன்னொருத்தர் அந்த பச்சை மொழிக்காரன் பேசிகிட்டு இருப்பான். அப்போ தான் வெளில பைய, டேய் இந்த பனி குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே கவர்மெண்ட்லேருந்து அலர்ட் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது, எந்த ஒரு சிக்னலும் இல்லாமல் போயிடுச்சு, அதெல்லாம் நினச்சி பார்த்து நீங்கள் யோசிங்கடா அப்படின்னு வில்லப்பைய சொல்லிகிட்டு இருப்பான். அதோட இதெல்லாம் கடவுளோட தண்டனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்புறம் ஏன் உனக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்கல அப்படின்னு போலீஸ்காரர் சொல்லுவார். அதான் எனக்கு எதுக்கு கிடைக்கலன்னா, நான் தான் இந்த ஹவுஸை மேனேஜ் பண்ணுறேன்னு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். முதல் போலீஸ்காரர் சொல்லுவார், நீ இங்கே இருக்கவங்க எல்லாட்டையும் சாப்பாடு வாங்கிட்டு அப்படி சாப்பாடு கொடுக்காதவங்களுக்கு நீ ஹீட்டரை கட் பண்ணி விட்டுற, இதனால தானே நீ எல்லாட்டையும் சாப்பாடை ஒன்றா கெதர் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு போலீஸ்காரர் கேட்பார். இல்லை போய் சொல்லுவான், யார் எனக்கு பொருள் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஹீட்டர் கொடுக்க போகிறேன், இதனால என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பாக அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லும் போது, அதோட உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், இங்கே காப்பாற்றுனீங்களே ஒரு பையன், அந்த பையன் இறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னது லிண்டா இறந்துட்டானா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. சட்டை கட்டெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது ஹீரோ பார்த்தா அந்த டாக்டர் கேட்கும், ஆமாம் நீ எத்தனை நாள் அப்படி மையம் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஒரு 6 மணி நேரம் இருக்குமா? என்னது 6 மணி நேரமா? நீ 6 நாளாக வாங்கிட்டடா அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லும். இந்த 6 நாளில் நிறையவே மாறிடுச்சு, அந்த வில்லப்பை எல்லாட்டையும் அதிகமாக பொருட்கள்லாம் வாங்கிட்டு பொருள் கொடுக்காதவங்களுக்கு அவன் ஹீட்ரு கொடுக்கறது இல்லை, அதனாலேயே நிறைய பேர் வீட்டை விட்டு வெளில போய் பொருள் சேகரிக்க போகிறேன்ட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு தெரிஞ்சே நிறைய பேர் வெளில போயிருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம், டாக்டர் பொண்ணு. இப்போ தான் ஹீரோ நினச்சி பார்ப்பான், இவன் இப்படி தான் பண்ணுறானா, டேய் வில்லப்பையில் அவனை கண்டிப்பாக கொல்ல முட மாட்டான்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பான். அந்த டாக்டரை பார்த்து ஹீரோ கேட்பான், என்னோடய உடம்பை சரி பண்ணுறது உங்கள்கிட்ட எதுவும் வழி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு வழி இருக்கே, ஆனால் நம்மளுக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் வேணும், நான் உன்கிட்ட சொன்னேன்ல அதே தான். ஆமாம் அது என்ன, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை, நான் உன்னோட உடம்பை ஆராய்ச்சி பண்ணணும், உன்னோட பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ஆனால் நீ அதுக்கு ஒத்துப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு கேட்டுகிட்டு இருக்கோம். அப்படி நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, அது மட்டும் தான் நான் ரிசர்ச் பண்ண போகிறேன், உன்னோட பிளட்டில் இந்த சூரிய ஒளி கதிர்லேருந்து வர்றதை அப்சர்வ் பண்ணுற மாட்டம் இருக்குது, உன்னோட உடம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை ஆராய்ச்சி பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு. நம்ம ஹீரோவும் என்னடா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பேந்த முழிச்சிக்கிட்டு இருப்பான். சரி நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவாங்கேருந்து கிளம்பி அவனோட ரூமுக்கு தான் போயிட்டுருப்பான். 2-3 பேர் கட்டையை வச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்துட்டு அவனோட ரூமுக்குள்ளேயே போயிடுவான். ஹீரோ தன்னோட ரூமுக்கு போயிட்டு அவனை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா 6 நாளில் அவன் வச்சுருந்த மொத்த பொருளும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிடும். ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஒன்றுமே இல்லாத மட்டும் இருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு, என்னடா அது 6 நாள் இங்கே இல்லைன்னா மொத்தமாக இப்படி போயிடுச்சே அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணால் அதில் அந்த பாக்ஸுக்குள்ளே சாக்லேட் இருக்கும். இந்த சாக்லேட்டு இதனால தானே நான் போராட்டி செத்தேன் அப்படின்னு ஹீரோ வச்சு பார்ப்பான். அதை அப்படியே கொஞ்சமாக ஒரு கடித்த உடனே ஹீரோவோட உடம்புல அப்படியே ரெட் கலரில் மாற ஆரம்பிக்கும், அந்த நரம்பு மட்டும் இருக்கிறதெல்லாம் அதை அப்படியே மாற ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ அப்படியே இன்னும் ஒரு பசக்கர் மட்டும் போக ஆரம்பிச்சிருவான். பசக்கர் மட்டும் போயிட்டு அங்கே இருக்க மொத்த சாக்லேட்டையும் கட்சி தின்னுகிட்டு இருக்கும்போது பின்னாடி 2 பேர் வந்துட்டு, ஓ நீ இங்கே தான் எல்லாத்தையும் பதுக்கி வச்சிருக்கியா, சரி எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு எந்திரிப்பான். அப்படி எந்திரிக்கும் போது அந்த பச்சை முடிமாரை கேட்பான், என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு. அதுவும் கெட்ட இடத்துல திட்டம் நம்ம ஹீரோவும் அந்த பக்கம் தான் பார்த்து நின்றுட்டு இருப்பான். அந்த டாக்டர் பண்ண தான் பார்ப்பாங்க. சரி உன்னோட உடம்புல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போன்ட்டு ஹீரோட உடம்பு மொத்தமாக அனலைஸ் செல் பண்ணும்போது நம்ம ஹீரோட செல்லாம் உல்ட்டாவாக சுற்றிக்கிட்டு இருக்கும். இது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்து ஹீரோ தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேர் நம்ம ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உடம்புலேருந்து அப்படியே சிவப்பு கலர் ஆறாவாக எமிட் ஆகும். சரி வாங்கடா தங்கங்களா ஒரு அடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்கள அட்டாக் பண்ணுறது கிளம்பிட்டு இருப்பான். அடுத்த சீன்லேயே அந்த டாக்டர் பொண்ணு தான், ஆமாம் இங்கே என்ன நடந்துச்சு, அவன் இங்கே என்ன அப்படி பண்ணான்னு தெரிலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று கிடக்கும், அதை எடுத்து வச்சுக்கிட்டு இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னது ரெக்கார்டரா, இங்கே யாரோ மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு அந்த டாக்டர் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அட்டென்ஷன் எல்லாரும் கேளுங்க, நீங்கள் இந்த குடியிருப்பில் வசிக்கணும்னா நான் சொல்கிறத தான் கேட்கணும், உங்களுக்கு சாப்பாடெலாம் சேர்த்து வச்சுருப்பீங்க, உங்களுக்கு ஹீட்டர்லாம் தேவைப்படுதுன்னா நான் சொல்கிறத நீங்கள் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது 2 பேர் நம்ம போலீஸ்காரர் தூக்கிட்டு போவாங்க. அடே இவன் ரொம்ப வெயிட்டாக இருக்கான்டா என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், உங்களுக்கு ஹீட்டர் தேவைன்னா உங்கள்கிட்ட இருக்க ஒரு பொருளை நீங்கள் எனக்கு கொடுத்தே ஆகணும், அப்படி
நீங்கள் கொடுத்தா ஒண்டியும் தான் உங்களுக்கு ஹீட்ரு வரும். உங்களுக்கு உணர்த்துகிற விதமாக நான் ஒன்று செய்யலான் இருக்கேன். அது என்னென்னா, ஒரு சில வாரத்துக்கு இதை நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லப்பை என்ன பண்ணுவான், ஹீட்டர் மொத்தத்தையும் ஆஃப் பண்ணிடுவான். ஆஃப் பண்ணிட்டு இப்போ எல்லோரும் ஏன் வலிவிக்கு வருவீங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே அடுத்த ஹீரோ தான் காட்டுவாங்க. என்னப்பா தம்பி, இனிமேல் உனக்கு இந்த இடம் கிடையாது, உன்னை நாங்கள் கைது பண்ணிட்டோம், அதனால் நீ இங்கே தான் சிறப்பட்டு இருக்க போகிற அப்படின்னு யாரோ உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எதுக்கு பார்த்தா ஹீரோ மட்டுமே ஒருத்தன் தான் உட்காந்துருப்பான். என்னடா சொல்கிற அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோட கண் அப்படியே சிவப்பு கலரில் மாறிக்கிட்டே, சரி நான் கடவுளை எடுத்துக்கிறேன்டா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி வச்சுருப்பான் ஹீரோ. தூக்கி வச்சு அவனோட எனர்ஜி அப்படியே அவனோட உடம்புல செலுத்தும் போது அவனோட கண்ணு அப்படியே சிவப்புகளில் மாற ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட கண்ணு அப்படியே சிவப்புகளில் மாறி அவன் கெக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். மாட்டுக்கறி சாப்பிட்றதோட இன்னொரு கறி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், ஹியூமன் கண்டிங். இதை வந்து புரிஞ்சுங்க, நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா? அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு சரியான கோவம் வந்து அவனோட மொத்த எனர்ஜி இழுத்துட்டு அப்படியே வெட்டிடுவான். 4வது மாடியிலேருந்து அவன் கீழே போய் விழுந்துருவான். என்னது இது, மாடியிலேருந்து அதுவும் 4ஆம் மாடிலேருந்து கீழே விழுவுறான், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவனோட உடம்பு மொத்தமாக அப்படியே உருகி போய் எலும்புடி தான் இருக்கும், அது மட்டும் போயிடுவான். அவனை எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவை பார்த்து ஒருத்தன், டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவான். வாடி தங்கவா, அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்லும் போது அங்கிட்டு பக்கத்தில் இருக்க செடியெலாம் அப்படியே முளைக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவனோட எனர்ஜியில் முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி முளைக்க ஆரம்பித்தோடனே நம்ம ஹீரோ பார்த்து, டே உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என்னோட நண்பன் இப்படி பண்ணிட்டீங்களா, நான் கண்டிப்பாக உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். சரி முடிஞ்சால் அட்டாக் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் அட்டாக் பண்ண வரும்போதே அவன் பாஸ்ட்டில் ஒருத்தன் அட்டாக் பண்ணியிருப்பான அந்த வில்லப்பை, அதுதான் ஹீரோவுக்கு ஞாபகம் வந்தோடனே சரட்னு அவனோட டெக்னிக்கை பயன்படுத்தி அப்படியே பின்னாடி போயிடுவான். ஏய் என்னென்ன நடந்துச்சிங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான் அவன் அப்படின்னு பார்த்துட்டு, எப்பா வாப்பா வேமா வாப்பா, ரொம்ப சுலவாக இருக்கப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அவன் அங்கிட்டு போயிட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அவன் அடிக்கிறதுலேருந்துலாம் என்ன இது ஒரு அடி கூட மேலே பல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிட்டு தாவி தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோக்கு அவனை பார்த்தா இல்யூஷன் மட்டும் வில்லப்பை மட்டுமே தருவான். தைரியம் தான் அசையாதரா அப்படின்னு சொல்லும் போது, சரி நான் அசையலை, இப்போ உன்னோட கதையை முடிக்க போகிறேனே, அடுத்து நீ என்ன பண்ண போகிறவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட கையில் அவனோட எனர்ஜியை கெதர் பண்ணிட்டு, இத்தோட உன் சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வச்சு அவனை அப்படியே 2 ஸ்லாஷ் பண்ணிடுவான் ஹீரோ. அப்படி ஹீரோ ஸ்லாஷ் பண்ணிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கும் போதே அங்கிட்டு யாரும் கத்திர மாட்டேன் யாருன்னு பார்த்தா அந்த வில்லின்னு வச்சுக்கலாம் அவளை பார்த்துட்டு ஹீரோ சரியான கடுப்பாயிட்டு இருப்பான். கையில் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம ஹீரோட வயிற்றுலேயே மயக்க ஊசியாக சொருகிடுவாங்க. யாருன்னு பார்த்தா அது டாக்டர் இருப்பான். நம்ம ஹீரோவுக்கு தான் அது வில்லி மட்டும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட எனர்ஜிலாம் போய் பயங்கர மட்டும் போனோன்னே டாக்டர் வந்து பிடிச்சிட்டு நம்ம ஹீரோட எனர்ஜியில் அங்கே முளைச்சதெல்லாம் பார்த்துட்டு, இதுக்கு வாய்ப்பே இல்லைடா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த டாக்டர் பொண்ணு. அப்படி அங்கே இருக்க காய்கறிலாம் நிறையா முளைச்சதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குமா, அப்படியே நம்ம இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். இந்த எபிசோடு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த எபிசோடு அப்லோட் பண்ணுறேன். பை பாய் கைஸ், நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவர்.